எபேசியர் அதிகாரம் 1 திருவசனங்கள் 18-19. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சி மிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகின்ற அவரது வல்லமை எத்தனை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்டப் பெறுவனவாக. எவ்வளோ அருமையான இன்றைய தியானிப்புக்கான வசனம். கடவுள் உங்களை அழைத்துள்ளார். கடவுள் எப்படி நம்மளை அழைத்திருக்கிறார்? எதற்காக அழைத்திருக்கிறார்? ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம்? ஏற்கனவே பார்த்தோம், உலகம் தோன்றுவதற்கு முன்னரே கடவுள் தன் அன்பினால் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தம்முடைய பிள்ளைகளாகும் பாக்கியத்தை நமக்கு தந்தருளினார். அதனால் நாம் அவரை புகழ்ந்து பாடுகிறோம் என்று நம்ம திருவசனங்களில் பார்த்தோம். திருவசனம் அதிகாரம் 1 திருவசனம் 5-6 பார்த்தோம். இப்போது 18-19 கடவுளின் அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், கடவுளின் பிள்ளைகளுக்கு அவர் அளிக்கும் உரிமை பெரு எத்தனை மாட்சி மிக்கது என்றும், அவர் மீது இயேசு மீது நம்பிக்கை வைத்துள்ள உங்களில் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே செயலாற்றுகின்ற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது அறிவுக்கு எட்டாதது என்று நீங்களும் நானும் அறியுமாறு உங்களுடைய என்னுடைய வெளிப்புறமான கண் அல்ல, அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக அப்படின்னு பவுலடிகளார் எழுதுகிறார். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, கடவுள் உங்களையும் என்னையும் தன்னுடைய திருமகன் வழியாக வெளியேறப்பட்ட அவருடைய இரத்தத்தின் வழியாக மீட்டு எடுத்தார். மீட்டு எடுத்தது மட்டுமல்ல, தம்மை போலவே அனைத்தின் மீதும் அதிகாரமும் ஆற்றலும் வல்லமையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? பாவ சேற்றிலேயே விழுந்து கிடக்கிறோம். அதாவது இப்போ இந்த வீடியோ கேம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேமில் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு அது படிக்க போயிட்டே இருக்கும். லைக் 100 லெவல்ஸ் இருக்குன்னா, ஒரு நம்ம பூமியாக போகிறதுக்கு நம்மளுக்கு 100 லெவல் ஆண்டவர் வச்சுருக்காருன்னா, நம்ம 1வது லெவலே தாண்டலையே. அதுதான் ஐ ஃபீல் நான் அது உங்களை சொல்ல என்ன நான் சொல்கிறேன். 1வது லெவலே நான் தாண்டலையே அப்படின்னா என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, கடவுள் எனக்கு இறை மக்களாய் என்னை அவர் தன்னுடைய இரத்தத்தால் கழுவி தன்னுடைய சொந்த உரிமை பேருக்குரிய மகனாக என்ன வச்சுருக்காரு. ஆனால் உரிமை பேருக்கான மகன் என்ன பண்ணுறான்? போய் இழிவான காரியங்களை செய்கிறான். அது எவ்வளோ கொடுமை, எவ்வளோ பரிதாபத்துக்குரிய ஒரு நபராக அவன் இருப்பான். அது கொடுமை. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களை உரிமை பேருக்கு தேர்ந்தெடுக்காருன்னா, நீங்கள் எல்லாரும் மாதிரியும் இருக்க முடியாது. எல்லாரும் உலகத்தில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு போகிறாங்க. லெஃப்ட் சைடு போகிறாங்கன்னா நீங்கள் போய் லெஃப்ட் சைடு போக முடியாது. நீங்கள் ரைட் சைடு தான் போகணும். அதனால் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது நிறையா இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போய் நீங்கள் ஜாலியாக ஒரு ஆல்கஹால் குடிக்க முடியாது, புரணி பேச முடியாது, பொய் சொல்ல முடியாது, திருட முடியாது, பிறர் சொத்தை அபகரிக்க முடியாது, வட்டிக்கு வாங்க முடியாது. நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்ப்பார். ஒன்றா ஏன்னா நம்மளை அவருடைய ப்ராசஸ் தூயோரை நம்ம ஆக்கிறதுங்கிறதால நம்மகிட்ட இருக்கிற பாவம் அவர் தூய்மையாக இருக்கிறதால அவர்கிட்ட போக நம்மளை தடுக்கும். நம்ம எப்போ பாவத்தை நிறுத்துகிறோமோ ஒன்று
அந்த பேக்கேஜெல்லாம் தூக்கி எறிகிறோமோ அப்போ தான் நம்ம அவருடைய மாட்சி, அவருடைய உரிமை பேர், அதாவது நம்மளுக்கு அவர் என்ன உரிமை பேர் வச்சிருக்கிறாரு, அது எவ்வளோ ஒப்புயர்வற்றது, நம்மளுக்கு என்ன வல்லமை இருக்குது. சில பேருக்கு குணமாக்குற வல்லமை இருக்கும். ஆண்டவருக்கு எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்துருக்காரு வல்லமை. அவருடைய மகன், இப்போ ஒரு மகன் இருக்கான், அவருடைய சொத்தில் அந்த மகனுக்கு பங்கு இருக்கும்பொழுது அந்த மகனுக்கு எல்லாம் தானே உரிமை. குணமாக்குற வல்லமை உரிமையாக இருப்பான், இறைவாக்குரைக்கும் ஆற்றலை பெற்றிருப்பான், அனைத்து வல்லமையும் பெற்றிருப்பான். அப்போ நம்ம தான் அந்த லெவலை தாண்டாமல் இருக்கோமே அல்லாமல் ஆண்டவர் ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த லெவல்ஸ் அனைத்தையும் கொடுத்து விட்டார். எனவே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆல்ரெடி அளித்திருக்கின்ற அந்த விண்ணகத்துக்குரிய ஆசீர், உரிமை பேர், அது எப்படி அந்த வல்லமைனா எவ்வளோ பெரிய வல்லமை. சாத்தானை அடித்து நொறுக்குகிற வல்லமை, பாவத்தில் இருக்கிற மற்றொரு சகோதரியோ மீட்டெடுக்கிற வல்லமை, எதிரிகளே சாத்தானின் அந்தகாரங்களை ஒழித்து நசுக்கி போடுகிற வல்லமை. அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு பெற்று இருக்கிற வல்லமையை தெரிந்து கொள்ள தூய ஆவியானவர் உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்திய ஆண்டவர் உறுதிப்படுத்துவாராக. உறுதிப்படுத்திய ஆண்டவர் நம்மளை போர் வாள் போன்று பயன்படுத்துவாராக. உங்களையும் என்னையும் இதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்துகின்ற அனைத்து காரியங்களையும் செய்து நாம் ஒப்புயர்வற்ற அவரது அருளை பெற்று அவருக்கு சாட்சியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, சகோதரி, நண்பி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, தூய ஆவியின் கிருபை, பரிசுத்த வல்லமை, பரிசுத்த கடவுளின் அன்பு உங்கள் மீது என்றென்றும் இருப்பதாக.